ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது தமிழ்லேருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். இது எல்லாமே சமச்சீர் பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. கேள்வி: திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர். கம்பருடைய சிறப்பு பெயர்கள்: கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியர், கம்பர். இரண்டாவது கேள்வி: ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை. ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை 42. இதில் 2 குறில் ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் உள்ளது. மூன்றாவது கேள்வி: வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர்: வட்டெழுத்து. நான்காவது கேள்வி: கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? கரடி, குட்டி, புலி, பரல், பசு, கண்ணு, சிங்கம், குருளை. இவற்றுள் தவறானது பசு, கண்ணு. சரியான விடை பசு, கன்று. இது தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி: தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். ஆறாவது கேள்வி: தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. ஆன்சர்: தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். ஏழாவது கேள்வி: தேவநேய பாவாணர் பிறந்த ஊர் எது? தேவநேய பாவாணர் பிறந்த ஊர் சங்கரன் கோவில். எட்டாவது கேள்வி: பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை. பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 5. பாஞ்சாலி சபதம் 412 பாடல்களை கொண்டுள்ளது. ஒன்பதாவது கேள்வி: கொடிமுல்லை என்பது யாருடைய நூல்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர்: வாணிதாசன். கொடிமுல்லை வாணிதாசன். மேலும் சில முக்கிய நூல்கள்: தமிழச்சி, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். பத்தாவது கேள்வி: உடலும் உயிரும் போல என்ற உவமை தொடருக்கான சரியான பொருள் எது? ஆன்சர்: நட்பு. நட்பு அல்லது ஒற்றுமைன்னு கூட சொல்லலாம். உடலும் உயிரும் போல என்ற உவமை தொடருக்கான சரியான பொருள் நட்பு. ஆப்ஷனில் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. 11வது கேள்வி: வலுவு அற்ற சொற்களை தேர்ந்தெடு. வலுவு அற்ற சொற்களை தேர்ந்தெடு. சரியான விடை பண்டசாலை. இங்கே தவக்கலைன்னு இருக்கு. சரியான விடை தவளை. எண்ணெய் அப்படின்ட்டு இருக்கு. எண்ணெய். கடப்பாறை. இந்திரா வராது, இந்திரா. கடப்பாறை. அடுத்து 12வது கேள்வி: தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார்? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் பாரதியார். 13வது கேள்வி: ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது? ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் மருதூர். 14வது கேள்வி: பாடம் படி என்பது? பாடம் படி என்பது ஏவல் வினைமுற்று. 15வது கேள்வி: தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று பாடியவர் யார்? அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. ஆன்சர்: நாமக்கல் கவிஞர். 16வது கேள்வி: பகாபதம் எத்தனை வகைப்படும்? பகாபதம் 4 வகைப்படும். அடுத்து: எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்றவர் யார்? ஆன்சர்: தேவநேய பாவாணர். இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாவாணர். 18வது கேள்வி: செய்தாரை இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர்: வினையாளனையும் பெயர். செய்தாரை வினையாளனையும் பெயர். 19வது கேள்வி: தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. ஆன்சர்: புறநானூறு. 20வது கேள்வி: பொறுத்துக. பொருட்பெயர் பகுபதம். ஆன்சர்: பொன்னன். பொன் அப்படின்றது பொருளை சார்ந்தது, அதனால இது பொருட்பெயர் பகுபதம். இடப்பெயர் பகுபதம் சென்னையான். சென்னை என்பது ஓர் இடம். காலப்பெயர் பகுபதம் சித்திரையான். சித்திரை மாதத்தை குறிக்கக்கூடியது. சினைப்பெயர் பகுபதம் மூக்கு அப்படின்றது ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது, அதனால இது சினைப்பெயர். 21வது கேள்வி: வருகை பருவம் குழந்தையின் எத்தனையாவது திங்களில் நிகழ்வது?
வருகை பருவம் குழந்தையின் எத்தனையாவது திங்களில் நிகழ்வது? ஆன்சர் 13வது பருவம். பிள்ளை தமிழில் மொத்தம் 10 பருவங்கள் இருக்குது. அதில் வருகை பருவம் பார்த்தீங்கன்னா 6வது பருவம். இது குழந்தையின் 13வது திங்களில் நிகழ்கிறது. 22வது கேள்வி. செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. இந்த வரிகள் மூலம் வானியல் அறிவை நாம் உணர முடியும். 22வது கேள்வி. கல்வி அழகே அழகு என்று கூறியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். கல்வி அழகே அழகு என்று கூறியவர் குமரகுருபரர். 24வது கேள்வி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்பவர் யாருடைய மாணவர்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்பவர் யாருடைய மாணவர்? ஆன்சர் பாரதிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யார்? வாணிதாசன். வாணிதாசன் யாருடைய மாணவன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். 25வது கேள்வி. இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் பாரதியார். மிக முக்கியமானது. இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் பாரதியார். 26வது கேள்வி. பிரித்தெழுதுக. சொற்பொழிவு. சரியான விடை சொல் கூட்டல் பொழிவு. சொற்பொழிவு சொல் கூட்டல் பொழிவு. 27வது கேள்வி. பெரும்பாலும் ஏவல் வினையாக வரும் பகுபத உறுப்பு எது? பெரும்பாலும் ஏவல் வினையாக வரும் பகுபத உறுப்பு பகுதி. இப்போது செய்வான் அப்படின்றத எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதோட பகுதி என்னன்னு பாருங்கள், செய். ஸோ இது ஏவல் வினையாக பெரும்பாலும் வரும். 28வது கேள்வி. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. இத்தொடரில் இசை என்பது என்ன பொருள்? ஆன்சர் புகழ். ஸோ இசைக்கு பல்வேறு வகையான பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த லைனில் அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத தெரிந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். 29வது கேள்வி. அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதை எழுதியவர் யார்? ஆன்சர் பாரதியார். அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதை எழுதியவர் யார்? பாரதியார். 30வது கேள்வி. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என பாராட்டப்பட்டவர் யார்? தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என பாராட்டப்பட்டவர் அறிஞர் அண்ணா. இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கல்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கேள்விகள்லேருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை. இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.